வணக்கம். அகத்தியன் அகாடமி. இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, டிராட்ஸ்மேன், ஃபீல்டு சர்வேயர் உள்ளிட்ட பணிகளுக்கான பணி நியமன ஆணை மற்றும் பணி நியமனத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பாணை யாருக்கெல்லாம் வந்திருக்கு, எந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன துறைகளுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நிலவரப்படி இன்னைக்கு கிருஷ்ணகிரி பிடி டிபார்ட்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் போர்டு, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்க டைப்பிஸ்ட் மற்றும் ஜேஏ. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சவுத் டிவிஷன் ஆஃப் சென்னை கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்னை தெற்கு பகுதி வணிக வரித்துறை அவங்களுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணி இன்றைக்கி வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சு. அவங்கள மண்டேலேருந்து வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை கோர்ட் அவங்களுக்கான ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்டுக்கான லெட்டர், மதுரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டைப்பிஸ்ட் லெட்டர், நாமக்கல் கோர்ட், புதுக்கோட்டை நீதிமன்றம், திண்டுக்கல் விஏஓ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் விஏஓ, ராமநாதபுரம் பிடி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான துறைகளுக்கு இந்த மாதிரியான பிளேசஸில் கரெக்டாக ஆர்டர் டிஸ்பேச் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட், புள்ளியியல் துறையில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும்தான் வந்து டிஸ்பேச் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்ததாக என்னென்ன ஊருக்கு இனிமேல் ஆர்டர் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இல்லைன்னா மண்டே, சப்போஸ் வந்து சார் இருக்கிற ஒர்க்கில் வந்து எங்களால் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒர்க்கில் எங்களால் வந்து லெட்டர் அனுப்ப முடியல, ஸோ நாங்கள் வந்து ஃபோன் மெசேஜ், அதாவது ஃபோன் எஸ்எம்எஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே வந்து காமன் மீட்டிங் மாதிரி கலெக்டரேட்டில் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் எஜுகேட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் அலாட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கான லிஸ்ட்டும் வந்து அவங்களுக்கும் பிளேசஸ் அலாட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடி டிபார்ட்மெண்ட் எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் விஏஓ, பிடி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாவட்டங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இன்னும் ஆர்டர் வராத டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபாரஸ்ட்டு, ஃபிஷரிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி, லேபர் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி உள்ள துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் நாட்கள் தாங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கண்ட் பார்த்து அதை பர்சன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற வில்லிங் லெட்டர் பொறுத்து உங்களுக்கு வந்து அவங்க வேக்கன்சி அலாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் சார். எப்படி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து லெட்டர் போயிட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு 10 நாள் எடுக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற டிபார்ட்மெண்ட்டுகள் தான் அதெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்ச் 15க்குள்ளே எல்லாருக்குமே ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு போட்டியாளர் வந்து கொடுத்த தகவல், மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் கேண்டிடேட் சிக்னேச்சர் போடுற இடத்துல தயவு செஞ்சு உங்களுடைய பெயரை கையெழுத்தாக அதாவது உங்கள் பெயரை எழுதாதீங்க, கையெழுத்துக்கு பெயரை எழுதாதீங்க, ஃபுல் சிக்னேச்சர் ஸ்ட்ரோக்காக போடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, பேர் எழுதக்கூடாது சார், சைன் பண்ணி பழகுங்க. ஏன்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து ஒரே மாதிரியான கையெழுத்து போட வராது. ஸோ சைன் பண்ணி பழகிக்கோங்க. உடனே தமிழாக இங்கிலீஷாக கேட்பீங்க, ரெண்டுலேயும் பழகிக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் சார் எனக்கு கையெழுத்து போட வரும்னு சொல்கிறவங்க 2 எழுத்தில் தான் போடணும். குரூப் 4 கேடர் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ப்ளஸ் உங்கள் பெயருடைய முதல் எழுத்து, அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் உங்கள் கையெழுத்தில் இருக்கணும்.
குரூப் 2 கேடருக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்கள் ஃபுல் நேமை தமிழில் கையெழுத்து போடுறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் சார். இங்கிலீஷ் மேட்டர் கிடையாது. தமிழில் கையெழுத்து போடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். ஸோ குரூப் 2ல் போகிறவங்களுக்கு ஃபுல் நேம் கையெழுத்தாக போடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஏஓக்கான ஆர்டர் பற்றி கேட்டிருந்தீங்க. முதல் 10 பேருக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டார். ஸோ இனிமேல் மண்டேலேருந்து விஏஓக்கான ஆர்டர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து டிஸ்பேட்ச் ஆகிடும். அதே மாதிரி இன்னும் லெட்டரே வரலன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஏற்புடையதாக அல்ல. கண்டிப்பாக லெட்டர் வந்திருக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் லெட்டர் வந்து இன்னும் ரிப்ளை கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு குரூப் 1க்கு டாப் 200 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சின்ன ஒரு ½ அன் ஹவர் செஷன் மாதிரி போடலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுற அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லைனா கரெக்டாக ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த தகவல் மட்டும் கொடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். அன்அகாடமியில் என்னோடய ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ண அன்அகாடமிக்கான என்னுடைய ப்ரொஃபைலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.